அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் படிக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கல் செஷன் என்னன்னா, ஹெர்பல் ட்ரக் டெக்னாலஜி சப்ஜெக்ட்ல ஒரு பாலிஹெர்பல் சிறப்பு, அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மூலிகைகளை பயன்படுத்தி நாம் தயாரிக்கக்கூடிய அந்த சிறப்பு எப்படி, அதனுடைய ப்ரொசீஜர், அதனுடைய எவால்யூஷன் பேராமீட்டர்ஸ் இதெல்லாம் எப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட் டைட்டில் என்னன்னா, preparation and evaluation of polyherbal syrup of hydroalcoholic extracts of ginger and pepper. அதாவது நம்ம ஜிஞ்சிபர் அஃபிசினாலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இஞ்சி அதை பயன்படுத்தியும், பைப்பர் நைக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெப்பர் அதாவது மிளகு இதை பயன்படுத்தி எப்படி நம்ம ஒரு பாலிஹெர்பல் சிரப் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்மளுடைய செஷன்ல படிக்க போற விஷயங்கள். ஓகே, ஸோ இதுல ஃபர்ஸ்ட் அந்த ப்ரொசீஜர், அதாவது செய்முறை இருக்கு இல்லையா, அதுல 8 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா, எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பிளான்ட் மெட்டீரியல்ஸ், அதாவது நம்ம அந்த தாவரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ் எப்படி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றது, எப்படி சாராக்குறது, அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் சிரப், அதாவது சிரப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது ப்ரொசீஜர். தேர்ட் ஸ்டெப், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஸ்ட்ராங் ஜிஞ்சர் டின்ச்சர், அதாவது ஜிஞ்சரை பயன்படுத்தி எப்படி டின்ச்சர் எடுக்கிறது. ஃபோர்த் ஸ்டெப்ல ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஸ்ட்ராங் பெப்பர் டின்ச்சர், பிளாக் பெப்பர்ல எப்படி டின்ச்சர் ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறது. தென் ஃபிஃப்த் ஒன், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஜிஞ்சர் அண்ட் பிளாக் பெப்பர் ஹெர்பல் சிரப், அந்த 2 மிக்சரை பயன்படுத்தி எப்படி சிரப் பண்றது. அப்புறம் 6th ஸ்டெப், ஃபார்மேஷன் 1, அதாவது ஜிஞ்சர் சிரப். 7th ஒன், ஃபார்மேஷன் 2, அதாவது பிளாக் பெப்பர் சிரப். அடுத்து 8th ஒன், ஃபார்மேஷன் 3, பாலிஹெர்பல் சிரப். ஓகே, ஸோ அடுத்து எவால்யூஷன் ஸ்டடீஸ், அதாவது நம்ம தயாரிச்ச அந்த சிறப்பை எப்படி நம்ம தரம் பார்க்கிறது அப்படிங்கிறது படிக்கிறது. அதுல ஃபர்ஸ்ட் ஆர்கனோலெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது கலர், ஓடர், டேஸ்ட், அதாவது ஆர்கனோலெப்டிக் சென்சரி ஆர்கன்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி எவாலுவேட் பண்றது அப்படிங்கிறது. செகண்ட், கலர் எக்ஸாமினேஷன், அதாவது கலர் ஐடென்டிஃபிகேஷனுக்காக வேண்டி ஸ்பெசிஃபிக்கா சில பேராமீட்டர்ஸ் இருக்குது. அடுத்து டேஸ்ட் எக்ஸாமினேஷன், ஒரு சுவையை பற்றி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அடுத்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, அது ஒப்படர்த்தி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கறது. அடுத்து டிட்டர்மினேஷன் ஆஃப் pH, அதனுடைய அமிலக்கார சமநிலை, அதாவது அசிடிக்கா இருக்கா இல்ல பேசிக்கா இருக்குன்னு சொல்லி பார்க்கறது. அடுத்து லாஸ்ட் ஒன், ஸ்டெபிலிட்டி டெஸ்ட், அதாவது அந்த ஃபார்முலேஷனுடைய நிலைப்புத்தன்மை எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது டெஸ்ட் பண்ணி பார்க்கறது. இதுதான் அந்த ஃபார்முலேஷனுடைய தரம் பார்த்தல்ல நாம பார்க்கக்கூடிய 6 ஸ்டெப்ஸ். அதாவது நம்ம இந்த பாலிஹெர்பல் ஃபார்முலேஷன் அதை ஃபார்முலேஷன் பண்ணி எவாலுவேட் பண்றது நம்மளுடைய எய்ம், இந்த எக்ஸ்பெரிமெண்டோட எய்ம். அதாவது எய்ம்னா என்னன்னா, நம்ம எந்த ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது எந்த நோக்கத்துக்காக வேண்டி பண்றோம் அதை பத்தி படிக்கிறது தான் எய்ம். இதுல 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபார்முலேஷன், செகண்ட் எவாலுவேஷன். அடுத்து ரெக்யர்மெண்ட்ஸ், என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் நமக்கு தேவை அப்படின்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் இஞ்சி, அடுத்து மிளகு, அடுத்து சாக்லேட் அப்பaratus, அதாவது இந்த 2ஐயும் நல்லா பவுடர் பண்ணி இதுக்கு எப்படி நம்ம சாறு எடுக்கிறோம் அதை எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஓல்டன் மெத்தட் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன். சாக்லேட் அப்பaratus, அடுத்து ஆல்கஹால், சுக்ரோஸ், அப்புறம் டிஸ்டில்டு வாட்டர், அதாவது காய்ச்சி வடிகட்டிய நீர்னு சொல்லுவாங்க தமிழ்ல, டிஸ்டில்டு வாட்டர். இதெல்லாம் அதனுடைய ரெக்யர்மெண்ட்ஸ். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம படிக்கிறதுல என்னென்ன டேர்ம்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். கஃப், கஃப்னா என்னன்னா ஃபோர்ஸ்ஃபுல் ரிலீஸ் ஆஃப் ஏர் ஃப்ரம் லங்ஸ், லங்ஸ்ல இருந்து ஏர் நல்லா ஃபோர்ஸா ரிலீஸ் ஆகுது, சரியா? ஸோ இந்த கண்டிஷன்ல நம்ம என்ன சொல்றோம், சிம்பிளா கஃப் அப்படின்னு சொல்றோம், அதான் இருமல்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்து இந்த இருமலுக்கு நம்ம எடுக்கக்கூடிய ட்ரக்ஸுக்கு என்ன பேருனா ஆன்டி டஸ்ஸிவ் ட்ரக்ஸ்னு பேரு. ஸோ அந்த ஆன்டி டஸ்ஸிவ் ட்ரக்ஸோடைய மெயின் ரோல் என்ன அப்படின்னா, இட் expels the sputum. Before that it increases the cough and expels the sputum. அந்த மருந்துகள் இருமலை உண்டாக்கி சளியை வெளியில கொண்டு வரும். அதுக்காக வேண்டி நம்ம மெடிசின்ஸ் யூஸ் பண்றோம். அதுதான் நம்ம ஆன்டி டஸ்ஸிவ்ஸ்னு சொல்றோம், ட்ரீட்மெண்ட் ஆஃப் கஃப். அடுத்து பாலிஹெர்பல் ஃபார்முலேஷன், அதாவது ஒரு மூலிகை இல்ல 2 மூலிகைகளை நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபார்முலேஷனை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு பேரு பாலிஹெர்பல் ஃபார்முலேஷன் அப்படின்னு பேரு. மோர் தென் 2 ஹெர்பல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் we'll discuss about the procedure. அதாவது இந்த பாலிஹெர்பல் சிரப் ப்ரிப்பரேஷன்ல என்ன செய்முறை இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பிளான்ட் மெட்டீரியல்ஸ். பிளான்ட் மெட்டீரியல்ஸ் நம்ம எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அதை பார்க்கலாம். அந்த பிளான்ட் மெட்டீரியல்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன்ல மொத்தம் 3 ஸ்டெப் இருக்கு. அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் மேசரேஷன், செகண்ட் சாக்சிலேஷன் அண்ட் தேர்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன். ஓகேவா? இதுல மேசரேஷன் என்ன அப்படின்னா என்னன்னா, மேசரேஷன்ங்கிறது ஒன் ஆஃப் த ஓல்டன் மெத்தட் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன். இதுல நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதுல கோல்டு அப்ளை பண்ணுவாங்க, அதாவது குளிர்விப்பாங்க, சரியா?
அடுத்து சாக்சிலேஷன்ல வந்து the heat will be involved, அதாவது கொதிக்க வைக்கிறது அந்த மாதிரி ஹீட் இன்வால்வ் ஆனா அதுக்கு பேரு சாக்சிலேஷன், அதாவது பெர்குலேஷன் பேரு. கூல் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து மேசரேஷன் பேர். அடுத்து வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன், நம்ம வந்து வாட்டர் மூலமா எக்ஸ்ட்ராக்ட் பண்றது. இந்த 3 ஸ்டெப் இருக்கு ப்ரொசீஜர்ல, ஓகேவா? அதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மேசரேஷன். ஸோ மேசரேஷன்ல வந்து அந்த இஞ்சி பவுடரையும் பெப்பர் பவுடரையும் 250 கிராம்ஸ் எடுக்கணும், சரியா? அதை வந்து சீவ் நம்பர் 20ல நம்ம சீவ் பண்ணி 250 கிராம்ஸ் பவுடர் ரெண்டும் வேணும், சரியா? அதை வந்து 700 ml ஆல்கஹால் நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து 7 டேஸ் நம்ம அப்படியே ஊற வச்சிடணும், சரியா? 7 டேஸ்க்கு எப்படின்னா அக்கேஷனலாக ஷேக் பண்ணி ஊற வைக்கணும். ஸோ அப்படியே ஊற வச்சதுக்கு அப்புறமா அதை ஃபில்டர் பண்ணணும், சரியா? ஃபில்டர் பண்றதுக்கு நம்ம மஸ்லின் கிளாத் யூஸ் பண்றோம். அடுத்து அதை வந்து திரும்பவும் ஃபில்டர் பண்ணணும். அதில் உள்ள பல்பி போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஃபில்டர் ஆகி வரணுங்கிறது திரும்பவும் ஃபில்டர் பண்ணி கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் வந்து ஒரு 20 ml கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம வந்து வச்சுருக்கணும். அடுத்து செகண்ட் நம்ம என்ன சொன்னோம், சாக்சிலேஷன். சாக்சிலேஷனுக்கு வந்து அந்த ஆல்கஹாலை மட்டும் செப்பரேட் பண்ணி எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய மார்க் இருக்கும் இல்லையா, சக்கை, அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ரெஃப்ரிஜரேஷனில் வச்சிடணும், சரியா? ரெஃப்ரிஜரேஷனில் வச்சதுக்கு அப்புறமா திரும்ப சாக்சிலேட் அப்பராட்டஸ் ஃபிட் பண்ணி, நம்ம ஆல்ரெடி தியரியில் படிச்சிருப்போம், அதை ஃபிட் பண்ணிட்டு நம்ம வந்து கண்டினியூஸ் ஸ்பாட் பெர்குலேஷனை வந்து ரன் பண்ணணும், சரியா? அடுத்து அந்த கான்சன்ட்ரேட்டட் எக்ஸ்ட்ராக்ட் வந்து அந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து 20 ml நமக்கு வந்து என்ன பண்ணணும், கான்சன்ட்ரேட் ஆகணும், சரியா? அந்த கான்சன்ட்ரேட் ஆன 20 ml நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும், ஓகேவா? அதுக்கப்புறமா அது கூட நம்ம என்ன பண்ணணும், வாட்டர் ஆட் பண்ணணும், சரியா? அதாவது வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷனுக்காக வேண்டி வாட்டர் ஆட் பண்ணிட்டு அதை 2 ஹவர்ஸ்க்கு பாயில் பண்ணணும். அதாவது 80 டிகிரி செல்சியஸ்ல 2 ஹவர்ஸ்க்கு பாயில் பண்ணணும். அதாவது வாட்டர் எக்ஸ்ட்ராக்ட் கூட நமக்கு ஏற்கனவே கிடைச்ச அந்த ஒரு மார்க் இருக்கும், ஒரு சக்கை இருக்கும், அதை ஆட் பண்ணிட்டு வேக்கம் ஃபில்ட்ரேஷன் மூலமா ஒரு ஃபில்டர் பண்ணணும், சரி? அப்போ நமக்கு ஒரு 20 ml ஒரு எக்ஸ்ட்ராக்ட் கிடைக்கும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மேசரேஷன்ல இருந்து கிடைச்ச ஒரு 20 ml எக்ஸ்ட்ராக்ட் பிளஸ் சாக்சிலேஷன்ல இருந்து கிடைச்ச ஒரு 20 ml எக்ஸ்ட்ராக்ட் பிளஸ் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன்ல இருந்து கிடைச்ச ஒரு 20 ml எக்ஸ்ட்ராக்ட். ஸோ டோட்டலா 60 ml அந்த எக்ஸ்ட்ராக்டை எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஹாட் பிளேட்ல வந்து 80 டிகிரி செல்சியஸ்ல 1 hour நம்ம என்ன பண்ணணும், கான்சன்ட்ரேட் பண்ணணும், சரியா? அதாவது ரெக்டாங்குலர் ஹாட் பிளேட்ல 1 hour 80 டிகிரி செல்சியஸ் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஓகே? அடுத்து நம்மளுடைய ப்ரொசீஜர்ல செகண்ட் ஸ்டெப், அதாவது ப்ரிப்பரேஷன் ஆஃப் சிரப். நார்மலாவே சிரப்னு சொன்னோம்னா 66.67 கிராம்ஸ் ஆஃப் சுகர் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம 66.7 கிராம் சுகர் எடுத்து டிஸ்டில்டு வாட்டர், நல்ல பாயில் ஆகக்கூடிய டிஸ்டில்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணணும். அடுத்து வாட்டர் பாட்டில் வச்சு 80 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணணும், சரியா? அடுத்து கண்டினியூஸாக நம்ம வந்து ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறமா 100 ml நம்ம அதை மேக்கப் பண்ணிடணும், ஓகேவா? அது வந்து சிரப் ப்ரிப்பரேஷன். அடுத்து தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஸ்ட்ராங் ஜிஞ்சர் டிங்சர் முதல்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அது எப்படின்னா, ஜிஞ்சர், அதாவது ஜிஞ்சர் எக்ஸ்ட்ராக்ட் வந்து 1.04 கிராம் எடுத்துக்கணும். அந்த எக்ஸ்ட்ராக்ட் கூட 90% வால்யூம் பை வால்யூம், அந்த எக்ஸ்ட்ராக்ட் கூட 90% வால்யூம் பெர் வால்யூம் ஆல்கஹால் 40 ml எடுத்துக்கணும், சரியா? அடுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஜிஞ்சர் டிங்சர் வந்து எவ்வளோன்னா, அதுக்கு வந்து 0.836 கிராம் வெயிட் பெர் ml இருக்கும், சரியா? அந்த ஜிஞ்சர் டிங்சருடைய வெயிட் பெர் ml வந்து 0.836 கிராம் இருக்கும். அதுக்கடுத்து நம்மளுடைய ப்ரிப்பரேஷனில் ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஸ்ட்ராங் பெப்பர் டிங்சர். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, பிளாக் பெப்பர் எக்ஸ்ட்ராக்ட், அதாவது பிளாக் பெப்பர் எக்ஸ்ட்ராக்ட், அதாவது 0.62 கிராம் பிளாக் பெப்பர் எக்ஸ்ட்ராக்ட் நம்ம எடுத்துக்கணும், ஓகேவா? அதை வந்து 44 ml ஆல்கஹால் 90% வெயிட் பெர் 44 ml ஆல்கஹால் 90% வால்யூம் பெர் வால்யூம் ஆட் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பெப்பர் டிங்சருடைய வெயிட் பெர் ml வந்து 0.824 கிராம்ஸ் இருக்கும், ஓகேவா? அடுத்து நம்மளுடைய ப்ரொசீஜர்ல 5வது ஸ்டெப் அப்படின்னா என்ன, அதுல என்ன படிக்க போறோம்னா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஜிஞ்சர் அண்ட் பெப்பர் ஹெர்பல் சிரப். 5வது ஸ்டெப். இதுல வந்து நம்ம வந்து நார்மலா என்ன அப்படின்னா, ஜிஞ்சர் அண்ட் பெப்பர் இந்த ரெண்டுலையுமே அதிகமா ஒலியோரெசினஸ் ஆக்டிவ் கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் தான் அதிகமா இருக்குது, ஓகேவா? ஸோ இதுல வந்து கோஸ் ஆல்வென்ஸ் டெக்னிக் நம்ம யூஸ் பண்றோம், ஓகே? அடுத்து 6th வந்து ஜிஞ்சர் சிரப் ப்ரிப்பரேஷன், ஐ மீன் ஃபார்மேஷன் 1. இதுல என்ன பண்றோம் அப்படின்னா, 95 ml சிம்பிள் சிரப்பும் 5 ml
ஸ்ட்ராங் ஜிஞ்சர் டிஞ்சரும் மிக்ஸ் பண்ணுறோம். சரியா, 95 ml சிம்பிள் சிரப் ப்ளஸ் 5 ml ஸ்ட்ராங் ஜிஞ்சர் டிஞ்சர் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கண்டினியூஸாக ஷேக் பண்ணுறோம். சரியா, இதனுடைய ஃபைனல் வால்யூம் வந்து 100 ml இருக்கணும். அதுதான் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஜிஞ்சர் டிஞ்சர் ஃபார்முலேஷன் 1. அதுக்கடுத்து ஃபார்முலேஷன் 2, அதாவது ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிளாக் பெப்பர் டிஞ்சர். அது எப்படின்னா சேம் ப்ரொசீஜர் தான். ஸ்ட்ராங் பெப்பர் டிஞ்சர் 5 ml சிம்பிள் சிரப் இருக்கு இல்லையா, அது ஒரு 95 ml நம்ம எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணும், கண்டினியூஸாக ஷேக் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா, அடுத்து இதோடைய ஃபைனல் வால்யூம் வந்து 100 ml இருக்கணும். சப்போஸ் 1 ml நம்ம கம்மியாச்சுன்னா நம்ம டிஸ்டில்டு பாயிலிங் டிஸ்டில்டு வாட்டர் ஆட் பண்ணி நம்ம மேக்கப் பண்ணிக்கலாம். அடுத்து இதனுடைய வெயிட் பெர் ml வந்து 1.286 கிராம் இருக்கும். இதுதான் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிளாக் பெப்பர். இதுதான் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிளாக் பெப்பர் சிரப். ஓகே ஓகே அடுத்து நம்ம படிக்கக்கூடியது நம்மளுடைய ப்ரிப்பரேஷன்ல லாஸ்ட் ஸ்டெப், அதாவது என்னன்னா ஃபார்முலேஷன் 3 ப்ரிப்பரேஷன் ஆஃப் பாலிஹெர்பல் சிரப். இது ரொம்ப ஈஸி தாங்க. அதாவது ஃபார்முலேஷன் 1 ப்ளஸ் ஃபார்முலேஷன் 2 ரெண்டையும் கம்பைன் பண்ணால் நமக்கு வந்து ஃபார்முலேஷன் 3 கிடைக்க போகுது. அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜிஞ்சர் டிஞ்சர் அதில் 2.5 ml எடுத்துக்கணும். சிம்பிள் சிரப் இருக்கு இல்லையா, அதில் 47.5 ml எடுத்துக்கணும். ரெண்டையும் நல்லா கம்பைன் பண்ணிட்டு 50 ml மேக்கப் பண்ணணும். அது வந்து ஃபார்முலேஷன் 1. நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, அதில் 50 ml எடுத்துக்கணும். அடுத்து ஃபார்முலேஷன் 2 இருக்கு இல்லையா, அதாவது ஸ்ட்ராங் பிளாக் பெப்பர் டிஞ்சர் இருக்கு இல்லையா, அது வந்து 2.5 ml. சிம்பிள் சிரப்பு வந்து ஒரு 47.5 ml எடுத்துட்டு 50 ml மேக்கப் பண்ணிடுவோம். அது வந்து ஃபார்முலேஷன் 2. இந்த ரெண்டும் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம், அதை அப்படியே எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்து ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன ஆயிரும், ஃபார்முலேஷன் 3 கிடைச்சிடும். இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா ஜிஞ்சர் அண்ட் பிளாக் பெப்பர் இந்த ரெண்டுக்கும் என்னென்ன மெடிசனல் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கோ அந்த மெடிசனல் பெனிஃபிட்ஸ்லாம் கம்பைண்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஞ்சருடைய மெடிசனல் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா கார்பனேட்டிவ், அதாவது இட் எக்ஸ்பெல்ஸ் த கேஸ் ஃப்ரம் ஸ்டொமக். அடுத்து ஃப்ளேவரிங் ஏஜென்ட், இட் வில் பி யூஸ்டு ஃபார் மேக்கிங் சம் குட் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட். இட் பொசஸ் ப்ளசன்ட் ஸ்மெல் அண்ட் டேஸ்ட். அடுத்து காண்டிமெண்ட், அதாவது பிக்கிள் ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டிமுலண்ட், இட் ஸ்டிமுலேட்ஸ் அவர் ஹியூமன் பாடி சிஸ்டம்ஸ். அடுத்து ஸ்பைசியாக சம்டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். சரியா, அடுத்து சில பீவரேஜஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, டீ காஃபி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, அடுத்து பிளாக் பெப்பரும் சிமிலர் ஃபார்மகாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ கம்பைண்டாக கொடுக்கும்போது பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதனால தான் பாலிஹெர்பல் ஃபார்முலேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதோட ப்ளஸ் பாயிண்ட் வந்து கம்பைன்டு மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் வில் பி கிவன். சரியா, ஓகே. இப்போ ப்ரிப்பரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த ஒரு ஃபார்முலேஷனாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம எவாலுவேஷன் பண்ணணும். அதுலேயும் பாலிஹெர்பல் சிரப்புக்கு வந்து இது ஒரு இன்டர்னல் டோசேஜ் ஃபார்ம் அப்படிங்கிறதுனால அதனுடைய கலர், ஓடர், டேஸ்ட் நம்ம இதை வந்து எவாலுவேட் பண்ணுறது நமக்கு ரொம்ப சிம்பிள் தான். இந்த மூணையும் நம்ம எவாலுவேட் பண்ணுறது வந்து ஆர்கனோலெப்டிக் எவாலுவேஷன். அதாவது தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய கண், அப்புறம் நம்மளுடைய நாக்கு, அப்புறம் நம்மளுடைய மூக்கு, இதை வச்சு நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதாவது நம்மளுடைய சென்சரி ஆர்கன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது கண், நாக்கு, மூக்கு இந்த ஆர்கன்ஸை வச்சு நம்ம அதனுடைய எவாலுவேஷனை வந்து முடிச்சுக்கிடலாம். அதனால ஆர்கனோலெப்டிக் எவாலுவேஷன் சொல்கிறோம். ஓகேவா, அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஆர்கனோலெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து கலர் எக்ஸாமினேஷன். அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஆர்கனோலெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து கலர் எக்ஸாமினேஷன். வந்து 5 ml சிரப் நம்ம வந்து ஒரு வாட்ச் கிளாஸில் எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம அதை வந்து ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட், அதாவது டியூப் லைட்டுக்கு முன்னாடியோ அந்த ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்க மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஸோ அந்த சிரப்போடைய கலரை நம்ம வந்து எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு கரெக்டான கலரில் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்து ஓடர் எக்ஸாமினேஷன். ஸோ ஓடர் எக்ஸாமினேஷனுக்கு வந்து சிம்பிள் தான். ஒரு 2 ml சிரப் எடுத்து நம்ம வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்கணும். ஸோ ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது அதில் உள்ள அரோமேட்டிக் ஃபைட்டோகான்ஸ்டியூன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து அந்த ஸ்மெல்லே தெரியும். அதுக்கடுத்து தேர்ட் என்னன்னா டேஸ்ட் எக்ஸாமினேஷன். ஒரு சின்ன பிஞ்ச் ஆஃப் சிரப்பை எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த ஜிஞ்சர், அப்புறம் அந்த பெப்பர், அதில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூன்ஸ்களான, அதாவது ஜிஞ்சரில் இருக்கக்கூடிய அந்த ஜிஞ்சரால், சிஞ்சிபரின், அப்புறம் பெப்பரில் இருக்கக்கூடிய பைப்பரின், இதனுடைய கான்ஸ்டியூன்ஸின் காரணமாக அந்த டேஸ்ட் பட்ஸில் வந்து நமக்கு அந்த டேஸ்ட் தெரியும். ஓகேவா, ஸோ டங்கில் வந்து டேஸ்ட் ரிசெப்டாக இருக்கிறதுனால நம்ம அந்த அரோமேட்டிக் டேஸ்ட்டு, அப்புறம் ஸ்லைட்லி ஸ்பைசி அல்லது ஸ்பைசி டேஸ்ட்டு நம்மளால் வந்து உணர முடியும். இதுதான் டேஸ்ட் எக்ஸாமினேஷன். ஓகேவா, அடுத்து நம்மளுடைய எவாலுவேஷனில் வந்து செகண்ட் ஸ்டெப், அதாவது செகண்ட் பேராமீட்டர் என்னன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் pH.
அந்த நம்ம ப்ரிப்பரேஷனுடைய pH எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா சப்போஸ் pH வந்து அசிடிக் pHஆக இருந்ததுன்னா நம்ம வந்து அந்த ப்ரிப்பரேஷனை வந்து அதிகமாக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுடைய டங்கை வந்து இரிட்டேட் பண்ணிடும், நம்ம ஜிஐடியை வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணிடும் அசிடிக் pH உள்ளதை டேரெக்டாக நம்ம சாப்பிடும்போது. ஸோ அசிடிக்காக இருந்ததுன்னா அதிகமாக அசிடிக்காக இருந்ததுன்னா நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால pH வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். ஸோ இந்த pH பார்க்குறதுக்கு டிஜிட்டல் pH மீட்டர் யூஸ் பண்ணலாம், இல்லை நம்ம pH பேப்பர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எல்லாரும் தெரிஞ்சது தான். pH வந்து லெஸ் தென் 7 இருந்தால் அசிடிக், மோர் தென் 7 இருந்தால் பேசிக், 7 இருந்தால் நியூட்ரல் pH. ஓகே, அடுத்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி டிட்டர்மினேஷன். ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி டிட்டர்மினேஷனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா பைக்ரோமீட்டர் யூஸ் பண்ணுறோம். பைக்ரோமீட்டர் அப்படின்னு ஒரு அப்பாரட்டஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த அப்பாரட்டஸ் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி பைக்ரோமீட்டரை நல்லா க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணணும். அடுத்து இதை நம்ம கேலிப்ரேட் பண்ணணும். ஸோ கேலிப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ரீசெண்டாக பாயில் பண்ணி கூல் பண்ண ஒரு டிஸ்டில்டு வாட்டர் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த வாட்டரை ஃபில் பண்ணி நம்ம அந்த பைக்ரோமீட்டரோட வெயிட்டை வந்து பார்க்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இல்லையா பாலிஹெர்பல் சிரப், அந்த சிரப்போட டெம்பரேச்சரை வந்து 20 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். 20 டிகிரி செல்சியஸ்க்கு அந்த சிரப்போடைய டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய பைக்ரோமீட்டரில் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும், 25 டிகிரி செல்சியஸுக்கு இதோட டெம்பரேச்சரை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். சரியா? இப்போ அந்த பைக்ரோமீட்டர் ப்ளஸ் சிரப் இருக்கு இல்லையா, அதனுடைய வெயிட்டை நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். முதல்ல வந்து நம்ம வந்து பைக்ரோமீட்டர் ப்ளஸ் டிஸ்டில்டு வாட்டரோட வெயிட் நோட் பண்ணியிருக்கிறோம் 25 டிகிரி செல்சியஸில். இப்போ நம்ம பைக்ரோமீட்டர் ப்ளஸ் சிரப் இருக்கு இல்லையா, அதனுடைய வெயிட்டை நம்ம நோட் பண்ணணும். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் சிரப் கண்டைன்டு இன் த பைக்ரோமீட்டர் அட் 25 டிகிரி செல்சியஸ் டிவைடட் பை வெயிட் ஆஃப் வாட்டர் கண்டைன்டு இந்த பைக்ரோமீட்டர் அட் 25 டிகிரி செல்சியஸ். அதாவது நாம வந்து செகண்ட் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த வேல்யூவையும் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த ரெண்டு வேல்யூவை டிவைட் பண்ணா நமக்கு வரக்கூடிய வேல்யூ தான் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. இதுதான் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி டிட்டர்மினேஷன். ஓகே ஓகே அடுத்து நம்மளுடைய எவாலுவேஷன்ல லாஸ்ட் ஸ்டெப், அதாவது ஸ்டெபிலிட்டி டெஸ்டிங். அது எப்படின்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கக்கூடிய அந்த ஹெர்பல் ஃபார்முலேஷனுக்கு நிலைப்புத்தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் ஸ்டெபிலிட்டி டெஸ்டிங். இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சாம்பிளை வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர்லையும் அசலேட்டட் டெம்பரேச்சர்லையும், அதாவது 38 டிகிரி செல்சியஸ்லையும் 47 டிகிரி செல்சியஸ்லையும் நம்ம வச்சு அதனுடைய பிசிக்கோ கெமிக்கல் பேராமீட்டர்ஸை நம்ம எவாலுவேட் பண்ணணும். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம சாம்பிளை வந்து 9 பார்ட்ஸாக பிரிச்சுக்கணும். அதாவது எப்படின்னா 1A 1B 1C, 2A 2B 2C, 3A 3B 3C, இந்த மாதிரி 9 பேட்ச்ஸாக பிரிச்சுக்கணும். அதுக்கடுத்து நம்ம வந்து ஆம்பர் கலர் பாட்டிலில் இந்த பேட்ச் எல்லாம் ஃபில் பண்ணணும். சரியா? ஆம்பர் கலர் பாட்டிலில் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா இதை நம்ம ரூம் டெம்பரேச்சரில், அதாவது 30 டிகிரி செல்சியஸ், இங்கே வந்து 38 டிகிரி செல்சியஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரூம் டெம்பரேச்சர் விட கொஞ்சம் அதிகமான டெம்பரேச்சரில். அதுக்கடுத்து ஆசோலேட்டட் டெம்பரேச்சர், அதாவது 47 டிகிரி செல்சியஸ் இந்த டெம்பரேச்சரில் வந்து நம்மளுடைய அந்த 9 போர்ஷன்ஸையும் நம்ம வந்து வச்சு மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த பாலிஹெர்பல் சிரப்புடைய பிசிக்கோ கெமிக்கல் பேராமீட்டர்ஸ், அதுக்கடுத்து டர்பிடிட்டி, ஹோமோஜெனிசிட்டி, இதெல்லாம் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். எப்போ பார்க்கணும்னா 24 ஹவர்ஸ், 48 ஹவர்ஸ், அப்புறம் 72 ஹவர்ஸ் இந்த இன்டர்வெல்ல பார்த்துட்டு இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா நம்ம அதை நோட் பண்ணிட்டு நம்ம எவாலுவேஷனில் வந்து அந்த ஃபார்முலேஷன் ரிஜெக்ட் ஆகலாம். சரியா? இதுதான் பாலிஹெர்பல் சிரப்புடைய எவாலுவேஷன் பேராமீட்டர்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸில் வந்து ஒரு பாலிஹெர்பல் சிரப், ஜிஞ்சர் அண்ட் பிளாக் பெப்பர் இதை யூஸ் பண்ணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதை எப்படி எவாலுவேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஓகேவா? தேங்க்யூ. இனிமேல் அடுத்த செஷனில் நம்ம இன்னொரு ஹெர்பல் ஃபார்முலேஷனை படிக்கலாம். நன்றி.